இருக்கட்டும். இல்லம்மா, நான் கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என் மாமியார் எங்க போறேன்னு கேட்டாங்களா, போய் காவியா பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அவங்க இங்க வர சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் இந்த மாதிரி போற அப்படின்னு கேட்டாங்க. அப்படியாக்கா, சொல்லினா நான் வீட்லயே கொண்டாந்து கொடுத்துருக்கேன்ல. என்ன பண்றது காவியா, நம்ம நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. டிரைவர் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. சரிக்கா, அப்ப நீங்க வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எத்தனை கோன் வேணும்? ஐஷுக்கு தாமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா கேட்டிருக்கா. எவ்வளவு ஆகும்? இந்த டிசைன்ஸ்க்கு ஒரு 4 தேவைப்படும், ஃபில்லிங்ஸ்க்கு ஒரு 1 தேவைப்படும், மொத்தம் 5 தேவைப்படும்க்கா. ஓகேடா, அப்ப நான் உனக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு நீ 5 கோன் கொடுத்துரு. ஓகேக்கா. அதுவும் ஐஷுக்குன்னு சொன்னனாலதான் காவியா விட்டாங்க, இல்லனா அதை செய்ய இதை செய்யன்னு இருப்பாங்க. மேரேஜ் ஆகிட்டாலே அப்படிதான்க்கா, என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான், நிறைய பேர் ரொம்ப புலம்புறாங்க. ஹாய், யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஹே காவியா, டு யூ நோ மீ? எனக்கு தெரியலையே, யார் நீங்க? ஹே காவி, வைஷுடி. Are you forget me? வைஷு நீயா? Yeah girl, it's me, வைஷு. சத்யாக்கா, என்னங்க? ஓகேடா காவியா, நான் வரட்டுமா? ஓகேக்கா, பாப்போம். இவன் யாரு, உன் ஃப்ரெண்டோ? ஆமாக்கா, நீங்க பார்த்தது இல்ல? என்ன, எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. அக்கா நீங்க வேற, எனக்கே இவ்வளவு அடையாளம் தெரியல, உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரிய வாய்ப்பே இல்ல. ஓஹோ. அக்கா, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க, ஒரு பொண்ணு போ வச்சுட்டே இருப்பாள்ல எப்போதுமே. ஆமா, அவதான் இவ. அப்படியாமா, அந்த பொண்ணா இது? அவளே தான்க்கா. சூப்பர்மா, ரொம்ப மாடர்ன் ஆயிட்ட, பார்க்கவே அழகா இருக்க. தேங்க்ஸ்க்கா. ஓகே, அப்ப நான் வரட்டுமா? 2 பேரும் பார்த்து ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. ஓகேக்கா. சே, நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற பாக்கியம் கூட கிடைக்காது, எங்க பார்க்க போறோம். வைஷு, எப்படி இருக்க? ஆளே மாறிட்டீங்க மேடம். வேற லெவல்ல இருக்கீங்களே. நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? உன்னோட மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? நீ ஆனா அப்படியே இருக்கியே, கொஞ்சம் கூட மாறல. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆகிருக்கு, மத்தபடி அப்படியே இருக்கியே. எனக்கு என்னடி, என் புருஷன் சூப்பரா பாத்துக்கிறாரு, மேரேஜ் லைஃப்லாம் சூப்பரா போகுது. சூப்பர் டி, ஆனா லவ் மேரேஜ் பண்றதா பெஸ்ட் என்ன? அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாரோட லைஃபும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப பார்த்தல்ல, அந்த அக்காவும் லவ் மேரேஜ் தான், ஆனா அவங்க எவ்வளவு தெரியுமா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. ஏண்டி, என்னாச்சு? சரி வா, ரோட்ல நின்று எதுக்கு பேசிட்டு, வீட்டுக்கு போலாம் என்ன? சரி ஓகே, போலாம் வா. ஏண்டி, உனக்கு எதுவும் வேலை இருக்கா என்ன? ஒர்க் இருக்கு, பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் எனக்கு. அப்படி சொல்லுங்க மேடம், எங்க ஒர்க் இருக்குன்னு ஓடிடுவீங்களோன்னு பார்த்தேன். சரி வாடி, கார் வெயிட் பண்ணுது, அதுலயே போயிடலாம் என்ன? வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாண்டி வீடு இருக்கு. அதனால என்ன, உங்க வீட்டுக்கிட்ட கார் பார்க் பண்ற அளவுக்கு இடம் இல்லையா என்ன? என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்புறம் என்னடி, வா. சரி வா போலாம். ஏண்டி வைஷு, எப்படி இப்படி மாறின? எனக்கே என்னால நம்ப முடியல, இது நானு. ஆமாடி, நான்லாம் உண்மையாலுமே இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, வேற வழி இல்லாம தான் நான் அங்க போயிட்டு அந்த டிசைனிங் கடையில போய் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா என் கெரியரே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நடந்தது ஃபேமிலி கஷ்டத்துக்காக தாண்டி அங்க போய் ஜாயின் பண்ணேன் உண்மையாவே. அதுக்கப்புறம் அங்க ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அந்த டிசைனிங்கோட சேர்த்து ஆரி ஒர்க் என்ன பண்ண சொன்னாங்க. அதுவும் எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணாங்களா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆச்சு. அதை வச்சுட்டு நான் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ திறமை இருக்கு, நீ உன்னோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணன அப்படின்னா உன்னோட லெவலே மாறும், கண்டிப்பா மாறும், நீயும் என்ன மாதிரி ஒரு முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இல்லாம இந்த ஊர்ல ஆட்கள் இருக்காங்க. நானும் அப்படி ஒரு ஆளை பாக்குற வரைக்கும் நம்பல. சரி, ஏதோ சும்மா சொல்றாங்க போல, நம்ம நல்லா வேலை பார்க்கணும்னா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவங்களே ஒரு இன்ஸ்டிடியூஷன் சஜஸ்ட் பண்ணி இப்போ படி அப்படின்னு சொன்னாங்க. நீ கொஞ்ச நேரம் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கே ஒரு நாலேஜ் வரும், அதை நோக்கி நீ அப்படியே பயணம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் காசு கூட கட்டல, அவங்க நான் இனிஷியல் பேமெண்ட் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பெருசா எனக்கு நம்பிக்கைலாம் எதுவும் இல்லடி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுனால நான் போனேன். பட் போனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா எனக்கே அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கட்டின ஃபீஸ் நான் அவங்களுக்கே கொடுத்தேன். ஏன்னா நான் படித்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ல
நம்ம அங்கேயே வந்து நம்ம பண்ற ஒர்க்குக்கு நமக்கு வந்து பாதி சேலரி மாதிரி தருவாங்க. ஸோ அதை வச்சு நான் அவங்க கிட்ட திரும்ப அந்த காசை கொடுத்துட்டேன். சூப்பர் டி. ஆக்சுவலி நமக்கு படிக்கும் போதே ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்கடி. அதனால நம்ம வந்து படிச்சு முடிச்ச உடனே நம்ம வந்து தைரியமா ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து புட்டிக் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து என்னோட ஓன் டிசைன்ஸை நானே டிசைன் பண்ணி நான் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கேன்டி. சூப்பர் டி. நீ இதே லெவல்ல போகணும்னு வச்சுக்கோயேன், பயங்கரமா ரீச் ஆயிடுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லவே இல்லை. மற்றவங்களாம் பத்தி வீட்டுல போய் பேசிக்கலாம். வா, வீடு வந்துச்சு. அண்ணா, நீங்க வெயிட் பண்ண வேணாம், கிளம்புங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சரிங்கம்மா. வாடி வைஷு, வாடி. செம்மையா இருக்கு வீடு. அப்படியா? ஆமாடி, செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா, உன் ஹஸ்பண்ட் சிவில் இன்ஜினியர் தானே, அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. டிசைனிங் மட்டும் இல்லடி, எல்லாமே அவங்க தான் பண்ணாரு. பார்த்து பார்த்து பண்ணாரு. ஆமா, உன்னோட ஒப்பீனியன் எதுவும் கேட்கலையா? என்ன இப்படி கேட்டுட்ட? என்கிட்டதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தெரியுமா என்ன? என்னதான் கேட்டாரு. அவர் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லடி, அதனால எனக்கு யோசிக்கவும் தெரியல. நான் அவரோட சாய்ஸ்லயே விட்டுட்டேன். சூப்பர் டி. சரி வாடி, உள்ள போவோம். காவியா, ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து பார்த்து வாவுன்னு தான் சொல்லணும் போலடி. எல்லா பெருமையும் என் கணவரையும் சேரும். செம்மையா கிளாசிக்கா இருக்குடி ஹாலு. இன்டீரியர் ஒர்க்ல செம்ம சூப்பரா இருக்கு. ரொம்ப நீட்டா சிம்பிளா அழகா இருக்கு. காடி வைஷு, என்ன குடிக்கிற? ஜூஸ், டீ, காஃபி? ஏய் பரவாயில்லடி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னடி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, ஒண்ணும் வேணான்ற? நீ என்ன கொடுத்தாலும் ஓகே. அப்படி வா. வா வைஷு, அப்படியே கிச்சனையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். அதுவும் சரிதான். வைஷு, மேங்கோ ஜூஸ் ஓகே தானடி? என்னடி நீ ரொம்ப ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு இருக்க? ஏண்டி, காலேஜ் படிக்கும் போது நம்ம இருந்த மாதிரி இப்பயே இருக்க முடியுமா? ஏய் என்னடி, காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கணும். அது ஓகே, அப்படிதான் இருப்போம் கேரக்டர் வைஸ். பட் கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சமாவது குடும்ப குத்துவிளக்க நடந்துக்கோமே. சரி, உனக்கு சமைக்க தெரியுமா என்ன? இவ்வளவு சூப்பரா கிச்சன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு எங்கடி சமைக்க தெரியும்? எனக்காக கட்டியிருந்தா இன்னும் சூப்பரா கட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது அவரோட ஸ்டைலுக்கு, அவரு ப்ரிப்பேர் பண்றதுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் டிசைன் பண்ணிருக்காரு. அதானே பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப லக்கிடி காவியா. எந்த விஷயத்துல லக்கியோ எனக்கு தெரியாதுடி, பட் என் ஹஸ்பண்ட் விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப லக்கி. ஆமாடி காவியா, உன்னோட தங்கமான கேரக்டருக்கும் தங்கமான புருஷன் அமைஞ்சிருக்காரு. சரி பாடி, மேல போலாமா? இன்னொரு ஹால் இருக்கு மேல. ஏடி? ஆமாண்டி, ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கெட் டுகெதர்க்காகவே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சூப்பர் டி. கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வா. அட்ரஸ் செகண்ட் தானா? செம்மையா இருக்குடி. வெல்கம் வெல்கம் வெல்கம். காவியா, இந்த வீடுன்னு சொல்றதோட எல்லாரோட ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லாண்டி. செம்ம சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் உனக்கு காட்ட மாதிரி இந்த கிச்சனோட பேக் சைடுல ஒரு பேக் யார்ட் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ண செம்ம கிரீனிஷா இருக்கும்டி. காவியா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உன் வீட்டுல ஒரு 2 நாள் தங்கிக்கவா? என்ன வயசு இப்படி கேக்குற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி உன் வீடு. நீ எத்தனை நாள் வேணாலும் இங்க இருடி. ஏன் காவியா, உன் ஹஸ்பண்ட் ஒன்னும் சொல்ல மாட்டாரு? அவர் என்ன சொல்ல போறாரு? சந்தோஷம் தான் படுவாரு. ஏன் காவியா, சர்ப்ரைஸா நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க வர வைக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லடி. ஏண்டி? தர்ஷுக்கு குழந்தை பிறந்த 4 மாசம் ஆச்சு. அப்படியாடி? சிந்துக்கு இப்பதான் பேபி பிறந்திருக்கு. ஆடி சாரு கொஞ்சம் பிரச்சனையில இருக்காடி. என்ன காவியா சொல்ற? அது ஏன் வயசு கேக்குற? பாவண்டி, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. என்னடியாச்சு? உனக்கு தெரியும்ல, அவ அண்ணாவோட ஃப்ரெண்டு போலீஸ் அந்த பையன், அவங்க வந்து சாருவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலா இவளுக்கும் அவங்க மேல ஆசை இருந்திருக்குடி, ஆனா இவளே ரொம்ப நாளா சொல்லாம இருந்திருக்கா.
சரி, ஃபேமிலியா வந்து கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சு? அவங்களோட சித்தி வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அந்த பையனோட சித்தி என்ன சொல்றாங்க? இல்ல ஐஷு, எனக்கு அத பத்தி டீடைலா தெரியல. ரீசெண்டா அவளை பார்க்கும்போது அவ ஜஸ்ட் இதை மட்டும் ஷேர் பண்ணா. ச்சே, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடி. பாக்குறதுன்னா பாருடி, கால் பண்ணிட்டு போயிருந்தேன். ஓகேடி.